திருப்பூரில் சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாலாஜி, இந்த விபத்து எப்படி நடந்தது? காயமடைந்தவர்கள் இப்போது எப்படி உள்ளனர்? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதாவது திருப்பூர் காந்தி நகரை அடுத்த சாமுண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெபக்குமார். இவர் பெயிண்டிங் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். கோவையில் பெயிண்டிங் பணி செய்வதற்காக தனது நண்பர்கள் இருவருடன் காந்தி நகர் பகுதியிலிருந்து பேருந்தில் செல்வதற்காக சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இவர்களது பின்னால் வந்த இருசக்கர வாகனமானது அதிவேகமாக வந்து சாலை ஓரமாக சென்று கொண்டிருந்த 3 பேர் மீதும் அதிவேகத்தில் மோதியது. இதில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் ஜெபக்குமார் மற்றும் ஒருவர் என 2 பேர் படுகாயமடைந்தனர். இதில் ஜெபக்குமாருக்கு காலில் கடுமையான எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதே போல மற்றொருவருக்கு தலையில் பலத்த காயமடைந்தது. இருவரையும் அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு தற்பொழுது அவர்களுக்கு சிகிச்சை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அனுப்பர்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலாஜி.